Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான கடலைக்கறி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ரெசிபி பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்ல பண்றோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் சாட்டே மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பே லீஃப், கொஞ்சமா பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இன்ஸ்டன்ட் பாட் இல்லாதவங்க நார்மலான குக்கரில் இதே ப்ரொசீஜரில் செய்யுங்க. நான் எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் அது சேர்த்துக்கிறேன். நான் இது நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். கடலைக்கறி கேரளா ஃபேமஸ் அப்படின்றதுனால நீங்கள் ஆயில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, இதை நம்ம இது கூட சேர்த்துப்போம். இது ஏன் ஒன்றா சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றா சேர்க்கறதுக்குள்ளே இந்த மசாலா அடிபிடிச்சிடக்கூடாது, அதனால சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது நம்ம ஒரு 1 மினிட் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலையை நம்ம அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வைக்கல, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் வேக வைக்க போறோம். லைட்டா வதக்கிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பு நம்ம கொண்டக்கடலை வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டோட மூடியை போட்டுட்டு இதை குக் பண்ணிடலாம். நீங்கள் நார்மல் குக்கரில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி மூடியை போட்டுட்டு ஒரு 6 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோட்லேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ கொண்டக்கடலை வேகிறதுக்கு என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் நம்மளுக்கு. ஸோ உங்களோட இன்ஸ்டன்ட் பாட்டில் பீன் அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 30 மினிட்ஸ் நீங்கள் மேனுவலாகவே செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு டேரெக்டாக ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இந்த கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு டிலே ஸ்டார்ட் மெத்தட்ல இதை குக் பண்ண போகிறேன். ஸோ அதனால ப்ரெஷர் குக்குக்கு 30 மினிட்ஸ் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிலே ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் கழிச்சு குக் பண்ணுமோ அந்த அத்தனை ஹவர்ஸ் நீங்கள் போட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் உங்களுக்கு அது டெக்ஸ்சரை காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு ரொம்ப முஷியாக இருக்காது, பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ நம்மளோட கடலைக்கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக கசகசா, அது ரெண்டுத்தையும் நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம சாட்டே மோடில் திரும்ப போட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு தாளிக்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டு நம்மளோட கடலைக்கறியில் போட்டுட்டு கடைசியில் கொத்தமல்லி தூவிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான கடலைக்கறி ரெடியாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம புட்டு, இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஈவன் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அகெயின் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா உங்க குடும்பத்தோட, உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்களுக்கு பிடிச்சவங்களோட கொண்டாடுங்க. நம்ம சேனலை நீங்க இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்ல கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.